பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பெப்சியின் பொதுக்குழுவின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய பொதுக்குழு நடைபெற்றது. அதில் எங்களது சங்கங்கள் தொடர்பான சில தீர்மானங்கள் நிறைவேற்றியதுடன் மிக முக்கிய தீர்மானங்களாக 4 தீர்மானங்களை எங்களது பொதுக்குழு இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானங்களை இப்போ நான் உங்கள்கிட்ட படிக்கிறேன். 1. இலங்கைக்கு எதிராக ஐநாவில் இந்தியா தீர்மானம் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ள வேண்டும். மேலும் சர்வதேச போர்க்குற்றவாளி ராஜபக்சேவிற்கு கடும் தண்டனை வழங்க இந்தியா தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2. இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடும் பாகிஸ்தானை வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் தொடர்ந்து எல்லையில் இருக்கும் இந்திய இராணுவ வீரர்களை இரக்கமற்ற முறையில் கொலை செய்து கொண்டிருக்கும் பாகிஸ்தானின் தீவிரவாத குழுக்களின் அக்கிரமச் செயலை கண்டிப்பதுடன் தீவிரவாதிகள் மீதும் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தான் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். 3. தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் இலங்கை இராணுவத்தினர் மீது மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னமும் இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் மீதமுள்ள தமிழ் மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 4. இலங்கையில் தங்களது உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கும் ஈழத்தமிழர்களின் நலனிற்காக தனி ஈழம் பெற்றுத்தர மாநில அரசு எடுக்கும் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தினரால் இனிமேல் தாக்கப்படாமல் இருக்கவும் சிறையில் இருக்கும் மீதமுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி மாநில அரசு எடுக்கும் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் தங்களது முழு ஆதரவை அளித்து தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இந்த மன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வந்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இப்பொழுது முதல் முறையாக பெப்சியில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கோம். நாளைக்கு இப்போ நான் இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு கூட்டம் இருக்கிறது. அங்கே சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது. கடந்த காலகட்டங்களில் இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டு இருக்கும்போது தமிழ் திரையுலகளோட ஆதரவு எந்த அளவுக்கு இருந்தது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பொழுது மீண்டும் தனி ஈழம் பெற்றுத் தருவதற்கும் அந்த குற்றவாளிகள் அந்த குற்றத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழ் திரையுலகம் நிச்சயமாக தங்களது ஆதரவை அளிக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பெப்சி முதல்கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அடுத்து இயக்குனர் சங்கம், அடுத்து நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் எல்லாருமே வருவாங்க. நிச்சயமாக இல்லை அதிகப்படியான முயற்சிகள் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் எந்த விதமான தலைவர்களுடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் மாணவர்கள் மிக முக்கியமான போராட்டத்தை முன்னெடுத்து இன்றைக்கு மற்ற மாநிலங்களவையில் மக்களவையிலையும் பெரிய அளவில் இந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்டிருக்கு. எனக்கு தெரிந்து நிச்சயமாக இந்தியா இதற்கு முக்கிய முடிவு எடுத்தே தீரும்னு நினைக்கிறேன். நான் ஐநா மன்றத்தில் தனியீழத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்தியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு மத்திய அரசு இருக்கிறது. ஸோ அதனால் அதை மீறி ஏதாவது நடந்தால் வேணாலும் நம்ம சொல்லாமே தவிர இந்த 2 நாட்களுக்குள் வேறு ஏதாவது அவ்வளோ அவசர கதியில் ஒன்று செய்ய முடியுமான்றது எனக்கு சரியாக படலை. தமிழக அரசு எடுத்திருக்க தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் தான். தமிழக அரசு இன்றைக்கு மாணவர் போராட்டத்தை அடுத்து தமிழக அரசு நாளையே வேறு ஒரு முடிவு எடுத்து அதற்கு முழு ஆதரவு திரையுலகத்தோட ஆதரவு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இல்லை எல்லோருக்குமே இதில் அணுகிறதுலாம் கிடையாது. அது அரை மணி நேரம் வேலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம்னா எல்லாருக்கிட்டே பேசப்படுறோம். இன்றைக்கு எங்களுக்கு பொதுக்குழு நாங்கள் இதை கூட்டி நாங்கள் முதலே தலைமை சங்கமாக இருக்கிற காரணத்தினால் தொழிலாளர் சம்மேளனம் முதல்ல நாங்கள் அறிவிச்சிட்டோம். இப்போ நாளைக்கு தான் சொல்ல, நாளைக்கு செயற்குழு இருக்குது, இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு இருக்குது. அங்கே இதை விட முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இப்போ இது தொடர்ந்த உடனே இது தெரிஞ்சிடும். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரியும், நடிகர் சங்கத்துக்கும் தெரிஞ்சிடும். அவங்க என்ன முடிவுன்னு உடனே எங்களை கேட்கத்தான் போகிறாங்க. நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து தான் செய்யும். எது செஞ்சாலும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. காலம் கடந்து செய்யப்பட்டாலும் சந்தோஷமான விஷயந்தான் அது. ஏன்னா யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் எந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாணவர்களுடைய அந்த எழுச்சின்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நேற்றைக்கு பேசும்போது கூட திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் 2 பேருமே இந்த இஷ்யூ வச்சு தான் பேசுகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசு இதுக்கு செவி சாய்த்தியே தான் தீர வேண்டும். இல்லைன்னா அவர் பேசும்பொழுது கூட ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். பேசும்போது டிஆர் அவர்கள் பேசும்போது கூட 65ல் நீங்கள் இது மாதிரி மொழியை திணிச்ச காரணத்தினால தான் இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் இங்கே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாமல் இருக்குது.
அதனால் மீண்டும் இப்பொழுது அந்த தேர்வு ஆணையத்துக்கு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அதையும் வலியுறுத்தும் பொழுது இந்த மாணவர்கள் பிரச்சனையை சேர்த்து தான் சொல்கிறாரு. சொல்லி அதனால் மீண்டும் காங்கிரஸுக்கு மீது வந்து தமிழகத்தில் வந்து ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. அதனால் இது எல்லா கட்சிகளும் இப்போ இதுக்கு ஆதரவு இருக்குது. இதை விட சிறந்த ஒரு தருணம் கிடையாது, அது ஒன்றும் இல்லை. இதுதான் கடைசி கட்டம் எங்களுக்கு தெரிஞ்சு. இதை தாண்டிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டம்தான். இலங்கைக்கு எதிராக ஐநாவில் இந்தியா தீர்மானம் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ள வேண்டும். மேலும் சர்வதேச போர்க்குற்றவாளி ராஜபக்சேவின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். இந்தியாவின் உள்விவகாரங்களை தலையிடும் பாகிஸ்தானை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து நமது எல்லையில் இந்திய இராணுவ வீரர்கள் தாக்கப்படுவது அது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களால் ஏற்படுகிறதாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பாகிஸ்தான் இருவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு முன்வர வேண்டும். மத்திய அரசை நாங்கள் அதில் வலியுறுத்துகிறோம். தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் இலங்கை இராணுவத்தினர் மீது மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னமும் இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் மீதம் உள்ள தமிழ் மீனவர்களை, அதாவது நேற்றைக்கு 34 மீனவர்கள் விடுதலை செய்ததாக சொல்கிறாங்க. இதுபோக இன்னும் அதிகமான மீனவர்கள் இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் விடுதலை செய்ய மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இலங்கையில் தங்களது உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் ஈழத்தமிழர்கள் நலனிற்காக தனி ஈழம் பெற்ற மாநில அரசு எடுக்கும் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தங்களது முழு ஆதரவை அளிப்பதுடன் தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இந்த மன்றத்தின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, தனி ஈழம் கொண்டு வரும் தமிழக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு தான் சொல்லணும். நாங்கள் தனி ஈழம் நிச்சயமாக அது பெறாமல் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடையாது. அது தனி ஈழம் இல்லாமல் ஒரு அதிகார பகிர்வு ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்பட்டது மாதிரி அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது. ஏன்னா சர்வதேச அரங்குகளில் இன்றைக்கு கதவுகள் தட்டப்பட்டு இலங்கையில் நடந்த குற்றங்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு தனி ஈழம் என்பதே சரியான தீர்வாக இருக்க முடியும். தீர்மானம் நான் தான் 2 தீர்மானம் தான், அது ரொம்ப முக்கியமான தீர்மானம். தனி ஈழம் பெற்றுத்தர வேண்டிய தீர்மானத்தை மத்திய அரசு வலியுறுத்தணும். அதே மாதிரி அந்த போர் குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்கும் ராஜபக்சேவின் மீது. இது 2 தீர்மானம் தான் மிக முக்கியமான தீர்மானம். மாணவர்களுடைய எழுச்சி என்பது வரலாற்றில் மிகவும் முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி என்பது யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் ஏற்பட்டிருக்கக்கூடியது. இன்றைக்கு மாணவர்கள் கடந்த காலங்களில் இருந்து கொஞ்சம் விலகி சென்றிருந்த மாணவர்கள் காலம் தாழ்ந்து ஏற்பட்டிருந்தாலும் இது இறுதிக்கட்டத்தில் சரியான நேரத்தில் ஏற்பட்டிருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் கொண்டுள்ள அந்த பாசத்தையும் அந்த நேசத்தையும் பார்க்கும் பொழுது, நானே காரைக்குடிக்கு புதுக்கோட்டைக்கெலாம் நேரில் சென்று பார்க்கும்போது பெண்கள் உட்பட நடு ரோட்டில் உட்காந்து அந்த காட்சி மிக முக்கியமான ஒரு காட்சி. அதனால் இந்த எழுச்சி வரவேற்கத்தக்க ஒரு எழுச்சி. இந்த எழுச்சிக்கு நிச்சயமாக மத்திய அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதிலிருந்து அப்படியே விலகிட்டு இது யாருடைய பிரச்சனை, தமிழ்நாடோட பிரச்சனை, எங்களோட அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது நிச்சயமாக மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும் தமிழகத்தில். ஏற்கனவே இலங்கை தமிழர் விஷயமாக பெப்சி பல முறையில் தங்களுடைய ஆதரவான போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறோம். அது எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த முறை ஐநா சபை தீர்மானம் மிக முக்கியமானதாக கருதுவதால் மாணவர்களைப் போல பெப்சி தொழிலாளர்களும் இந்த விஷயத்தில் நாங்களும் தமிழக அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்காக இந்திய அரசை வலுவுறுத்துவோர் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழருக்கு நிச்சயமாக ஒரு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம்.